ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சென்னையில் இருக்க வீட்டுக்கு வெட் கிரைண்டர் தேவைப்பட்டிருந்தது. தமிழ் வருஷப்பிறப்பு டைமில் சௌபாக்கியா சேல் போட்டிருந்தாங்க. அந்த சேலில் தான் நான் இந்த கிரைண்டர் வாங்கினேன். அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சௌபாக்கியா வெட் கிரைண்டர் மாடல் பேர் வர்ணா. இவங்க பாண்டி பஜாரில் ஒரு ஹாலில் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கி தான் முடிஞ்சுது. நானும் அன்றைக்கி தான் இந்த கிரைண்டர் வாங்கினேன். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 2 கல் உள்ளது. இந்த கிரைண்டரு ஓடும்போதே நம்ம மூடியை திறந்துட்டு அரிசியை போடலாம். மாவு அரைஞ்சிட்ட பிறகு நம்ம எடுக்கவும் செய்யலாம். மற்ற பிராண்டில் கொடுக்குற மாதிரி இவங்களும் தேங்காய் துருவதும் சப்பாத்தி மாவு பிசைகிறதும் எக்ஸ்ட்ரா தராங்க. என்ன தான் அவங்க கொடுத்தாலும் நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ட்ரம்மு கழுவுறதுக்கு பதில் ஒரு பவுலில் போட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதை ஈஸியாக கழுவி எடுத்துருவேன். எப்போவுமே நாம் டேபிள் டாப் வெட் கிரைண்டரை நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் டாப்லேயோ ஒரு டேபிள் மேலேயோ வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னுடைய பழைய சௌபாக்கியா கிரைண்டரோடைய ட்ரம்மும் வெயிட்டாக இருக்கும், கல்லும் வெயிட்டாக இருக்கும். இந்த மாடல் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ட்ரம்மும் ஈஸியாக இருக்குது, தூக்கி அதில் வைக்கிறதுக்கும் கல் எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ட்ரம்மில் கல்லை வச்சிட்ட பிறகு இந்த திருகால திருக வேண்டியது தான் சிம்பிள். ஒருவேளை நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் சட்னி நிறைய தேவைப்படுதுன்னா நம்ம இந்த கல்லை எடுத்துகிட்டு இந்த தேங்காய் துருவலை அதிலே வச்சுட்டு தேங்காவை நம்ம அதிலே துருவிட்டு பச்சை மிளகா, உடச்ச கடலை, உப்பு தேவையானதெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் சட்னி இதிலே அரைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைனாலும் அதே மாதிரி தான் கல்லை எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதில் வச்சு நம்ம திருகால திருக வேண்டியது தான். சப்பாத்தி மாவு பிசையலைன்னா ட்ரம்மில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி, மாவு, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் அந்தளவுக்கு மாவு ட்ரம்மில் ஒட்டாமல் இருக்கும், நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வாரண்டி கார்டும் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க கிளியரன்ஸில் வெட் கிரைண்டர், மிக்சி, கேஸ் ஸ்டவ், குக்வேர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஃபேனு, இன்னும் சில பொருட்கள்லாம் சேலில் போட்டிருந்தாங்க. இந்த கிரைண்டரை நாங்கள் 5640 ரூபாய்க்கு வாங்கினோம். இதுக்கு இந்த கெட்டில் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுவும் சௌபாக்கியா பிராண்டு தான். இதுதான் அவங்க கிரைண்டருக்கான சேலோடைய பேம்ப்ளெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.